நேற்று மூட்டுகளை பற்றி பார்த்தோமா? வேற என்ன பார்த்தோம்? அதுக்கு முன்னாடி வேற செயலியல் தாவரங்களோட என்ன முக்கியமான செயலியல் பார்த்தோம்? ஃபோட்டோசிந்தசிஸ், அப்புறம் சுவாச செரிமானம், ஏடிபி எல்லாம் பார்த்தோமா? அதுக்கப்புறம் மூட்டுகளோட வகைகள். அடுத்து எலும்பு மண்டலம். எலும்புகள் மட்டும். மூட்டுனா என்ன? 2 எலும்பு சேர்ற இடம். சரியா? ரைட். நேற்று கேட்டாங்க ஒரு டவுட்டு. என்னம்மா கேட்ட? எலும்பு மஜ்ஜை 2 எலும்புக்கு நடுவில் இருக்காது, மூட்டில் இருக்காது. சரியா? எலும்பு மஜ்ஜை எங்கே இருக்கும்? எலும்புக்கு சென்டரில். ரைட். எலும்பு மண்டலம் மனித உடலுக்கு கடினத்தன்மை, கட்டமைப்பு வழங்குகிறது. மனித உடலை தாங்கி அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அது என்ன தாங்கி? எலும்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? ஜெல்லி மீன் மாதிரி ஆயிடும். டொபக்குன்னு படத்தில் வர மாதிரி எலும்பு டக்குன்னு உரியாச்சுன்னா என்ன ஆயிடும்? ஜெல்லி மீன் மாதிரி சதையெல்லாம் கீழே விழுந்துடும். அது மாதிரி எலும்பு குருத்தெலும்பு, தசைநான், தசைநார் போன்ற இணைப்பு திசுக்களால் ஆனது. எலும்பு மண்டலத்தை சொல்கிறாங்க. எலும்பு மண்டலம் எதால் ஆணிச்சாமா? எலும்பு, குருத்தெலும்பு பார்த்தோம் இல்லையா? தசைநான், தசைநார். குருத்தெலும்புக்கு எது எடுத்துக்காட்டு? மூக்குனோட நுனி, காது, தொண்டை. சாப்பிட்டிங்கன்னா நரன்னு இருக்கும், நல்லா கடிக்கலாம். அடுத்தது எலும்பு எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். தசைநான் தசையும் எலும்பையும் இணைக்கிறது. வெரி குட். தசைநார் எலும்பை இணைக்கிறது. வெரி குட். டெண்டான்ஸா தசைநான்? ஆமாம். லிகமெண்ட்ஸு? ஆமாம். தசைநார். குருத்தெலும்புன்னு என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? கார்டிலேஜ். எலும்பு கூட்டில் மூட்டுகள் இல்லை என்றால் எந்த ஒரு இயக்கமும் நடைபெறாது. ஆமாம் தானே? மூட்டு கல்லை போன்றதொரு முக்கியத்துவம் மட்டுமே மனித உடலுக்கு இருக்கும். அசைய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எலும்பு மடங்கி விரிகிறனால தான் என்ன ஆகுது? போகிறோம். அந்த மடங்கி விரிய வைக்கிறவர் யார்? தசை. கரெக்டா? உடலில் எலும்புகள் அமைந்திருப்பதன் அடிப்படையில் எலும்புக்கூடு 2 வகையாக பிரிக்குது. புறச்சட்டகம், அகச்சட்டகம். புறனான அர்த்தம் வெளியில். எக்ஸோனாலும் வெளியில் தான். எக்ஸோ. எண்டோனா உள்ளன்னு அர்த்தம் இங்கிலீஷில். எண்டோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன். சரி. புறச்சட்டகம். புறனான அர்த்தம் வெளியில் அப்படின்னு அர்த்தம். வெளிப்புற அடுக்கில் காணப்படும் எலும்புக்கூடாகும். வளரும் கருவில் புறைப்படை இடைப்படை அடுக்கிலிருந்து இது உருவாகிறது. மீன்களில் உள்ள செதில்கள், ஆமையின் வெளிப்புற கடின அடுக்கு, பறவைகளின் இறகுகள் ஆகியவற்றை போல இது உடலில் உள் உறுப்புகளுக்கு பாதுகாக்கப்படுகிறது. புரியுதானே? வெளிப்புற சட்டங்க எது எதுக்கு இருக்குன்னு. ஆமையோட ஓடு இருக்குல்ல, உள்ள எலும்பு கிடையாது, வெளியில். அதேமாரி பறவைக்கு ரெக்கை இருக்கா? ரெக்கையில் அந்த குச்சி குச்சியாக இருக்குல்ல, அதெல்லாம் வெளிப்புற சட்டகம். மீன்களில் செதில்கள், அதெல்லாம் வெளிப்புற சட்டகம். வெளியிலேருந்து பாதுகாப்பு கொடுக்கும். அகச்சட்டகம் நம்மளதெல்லாம் இது அகச்சட்டகம். நம்மலாம் மனித உடலுக்குள் காணப்படும் எலும்புக்கூடு. இது இடைப்படையிலிருந்து உருவாகிறது. சரி. இவை அனைத்து முதுகெலும்பிகளையும் காணப்படும். எல்லா முதுகெலும்பிகளும் என்ன இருக்கும்? அகச்சட்டகம் இருக்கும். எலும்புக்கூடோட செயல்பாடுகள். எலும்பு கூட மேஜராக எத்தனை பிரிக்கிறாங்க? அகச்சட்டகம், புறச்சட்டகம். முதுகெலும்பிகளுக்கெல்லாம் அகச்சட்டகம் இருக்குது. எண்டோஸ்கெலட்டல் சிஸ்டம். நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அகச்சட்டகம் உடம்புக்குள்ளே தானே இருக்குது. கற்பனை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. திரும்பலாம் டிவிஷன் 1 தடவை 2 தடவை கேள்வி கேட்டு எடுத்து பார்த்தா முடிஞ்சுது. ஏமா என்னது? அடுத்தது இது உடலுக்கு அமைப்பு வடிவத்தை வழங்குகிறது. தெரியும் உங்களுக்கு.
உடலின் உள்ளுறுப்புகளை தாங்கி அவற்றை சூழ்ந்து காணப்படும். ஆமாவா? எலும்பு கூட்டுக்குள்ளே தானே இருக்குது, நெஞ்சு கூட்டுக்குள்ளே தானே இருக்குது, லங்ஸு, இதயம், வயிறு எல்லாமே இருக்குது. உடலை சீரமைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் ஆகிய 2 முக்கியமான தாதுக்கள் எலும்புகளில் சேமிக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க, கேட்பாங்க. நம்ம உடம்புக்கு மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் கால்சியம் பாஸ்பரஸ்லாம் பத்தலைன்னு வச்சுக்கோங்க, எலும்புலேருந்து கரைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கேட்பாங்க. நம்ம உடம்புல கால்சியம் பாஸ்பரஸ் எங்கே சேமித்து வைக்கப்படுகிறது? எங்கே? எலும்பில். எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கப்படுகிறது. எலும்பு மஜ்ஜை இதுக்குள்ளே இருக்கும், உடச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கடித்தவொன்னே ஒரு ஓட்டை வரும், உறிஞ்சினீங்கன்னா வெளியில் வரும் பாருங்க, அதான் மஜ்ஜை. மெயினாக ரத்த சிவப்பணு, அதனால தான் சகப்பாக இருக்கும் அது எலும்பு மஜ்ஜை. வேகாமல் இருந்துச்சுன்னா, வெந்துச்சுன்னா கரிஞ்சிவப்பில் இருக்கும். எலும்பு மண்டலத்தின் எலும்புகள் தசைகளின் செயல்பாட்டிற்கு நெம்புகோல் போல் செயல்படுகின்றன. தசைங்கிறதுக்கு சரி, எலும்புங்கிறதுக்கு சரி, 2 பேரும் ஆல்டர்னேட்டிவ். டெண்டான் எனப்படும் தசை நான்கள், இதுக்கு பேர் எலும்புடன் தசை இணைக்கும் திசுகள், வைக்கிற டெண்டான். மற்றும் லிகமன் எனப்படும் தசை நார்கள். லிகமன் இந்த இடத்துல இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். லிகமெண்ட் என்ன பண்ணும்? எலும்போடு எலும்பு இணைக்கும். இல்லாமல் தசை இயக்கம் நடைபெறாது. அப்போ தசை இயக்கத்துக்கு யார் யார் காரணம்? எலும்பு, டெண்டான், லெகமன். தசை நானு, தசை நார்கள். பீமர், தொடை எலும்பு இருக்குல்ல மனித உடம்புல, தொடை எலும்பு தான் பீமர், பீமர்ம்பாங்க இங்கிலீஷில். சரியா? தொடை எலும்பு நம்ம உடம்புல நீளமானது. மனித உடலில் நீளமானது எது? தோசை. சரியா? தொடை எலும்பு இதுதான் நீளமானது. இதெல்லாம் ஜாயின்ஸ். நடு செவியில் உள்ள ஸ்டேப்பஸ், காது இருக்குல்ல உள்ள, அதுக்குள்ளே ஒரு எலும்பு இருக்கும், சின்னதாக இருக்கும், ஸ்டேப்பஸ். மனித எலும்பு கூட்டின் மிக சிறிய மற்றும் லேசான எலும்பு. நோட் பண்ணிக்கோங்க, மிக சிறிய மற்றும் லேசான எலும்பு ஸ்டேப்பஸ். காது உள்ளே போனோன்னா இந்த இடத்துல பாருங்க, இதுதான் இருக்கிறதுல சின்னது நம்ம உடம்புல. எலும்புக்கூட்டின் தொகுதிகள். எலும்புகள், குருத்தெலும்புகள், டெண்டான்ஸா, தசை நார்கள். எலும்புகள் உடலின் கடினமான கட்டமைப்பு உருவாக்கியுள்ளது. குருத்தெலும்புகள் என்பவை ஆதாரம் அளிக்கும் மற்றும் இணைக்கும் தசைகளாகும். குருத்தெலும்பு எது? குருத்தெலும்பு மூக்கு, கார்டிலேஜஸ், குருத்தெலும்பு. வெளிப்புற காது, மூக்கின் நுனிப்பகுதி குருத்தெலும்பால் ஆனவை. திரும்ப பேசின கதையே சொல்கிறானுங்க. தசை நார்கள் எலும்புகளை ஒன்றாக இணைக்கிறது. எலும்போட இருக்கிறது தான் அது தசை நார். இங்கிலீஷில் லெகமெண்ட்ஸ். மனித எலும்பு மண்டலத்தில் பல்வேறு வகையான எலும்புகள் உள்ளன. நீண்ட எலும்புகள், கை, கால் ரெண்டுலேயும் நீண்ட எலும்பு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. காலில் அதே மாதிரி ஒன்று, இங்கே ஒன்று வரும், 2. ஓகேவா? நீண்ட எலும்பு. நீண்ட எலும்பு அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. குறுகிய எலும்புகள் மணிக்கட்டில் இருக்கிறது. முதுகெலும்பு தொடரில் காணப்படுறது. முதுகெலும்பு தொடரில் பின்னாடி இங்கே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதெல்லாம் குறுகியது. மணிக்கட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு எலும்பு. தட்டையான எலும்புகள் நீளமானது, குறுகியது, அடுத்து தட்டையானது. மண்டை ஓடு இருக்கா? ஃப்ளாட்டாக தான் இருக்கும்.
விலா எலும்புகள். விலா எலும்புனா தெரியுமா? இந்த பாருங்க, இது தெரியுதா? இடத்துல பின்னாடி இப்படி செஞ்சிங்கன்னா வரும் விலா எலும்பு. தோள்பட்டை எலும்பு இங்கே ஷோல்டர், இடுப்புகளில் காணப்படும். இருக்கா? தட்டையாக தானே இருக்கு. ஒழுங்கற்ற எலும்பு இங்கிலீஷில் பார்க்கணுமா? லாங் போன்ஸு நீளமானது, ஷார்ட் போன்ஸு குட்டையானது, ஃப்ளாட் போன்ஸு தட்டையானது, இர்ரெகுலர். அதுக்குன்னு ஒரு ஷேப்லாம் இல்லை. முதுகெலும்பு, முதுகெலும்பு தொடர், அதெல்லாம் கொஞ்சம் கண்ணாம்பண்ணான்னு இருக்கும், இப்படி இப்படி இருக்கும், இன்னோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கும் இப்படி. கீழ்த்தாடை இது அன்னம் இது போல் இருக்குது. இது தாழ்வான நாசிக்குழி இது என்னடா, நாவடி வலையெலும்பு, நாவகடியில் உள்ள இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒழுங்கற்ற எலும்புகள். எலும்புக்கூட்டின் பாகங்கள். எலும்பு மண்டலத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். அதோட ஷேப்பை வச்சுட்டு எலும்புகள் எத்தனை வகை இருக்குது பார்த்துருக்கோம். பாகங்கள். அடுத்து அதில் ஒன்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. அச்சு எலும்புக்கூடு, இணையுறுப்பு எலும்புக்கூடு. ரெண்டு, ஒன்று அச்சு எலும்புக்கூடு, இன்னொன்று இணை. ஆக்சல் மெயின் அவங்க தான், மெயின் அவர் தான். அவரை மெயினாக வச்சு மற்ற எலும்புகள்லாம் இருக்கும். அண்டு அப்பண்டிகுலர் துணை எலும்புக்கூடு, இணையுறுப்பா இணையுறுப்பு. அச்சு எலும்புக்கூடு, இணையுறுப்பு, அச்சு எலும்புக்கூடு. மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின். மண்டையோடு, முதுகெலும்பு தொடர். வேறு எதுவும் இருக்கா? இன்னொன்று இருக்குது, விலா எலும்பு இருக்கா அச்சு எலும்புக்குள்ள? ரைட், விலா எலும்பு. விலா எலும்புனா தெரியும்ல, இந்த பாருங்க, இது நெஞ்செலும்பு, அது முதுகு தண்டுவடம், இது விலா எலும்பு. அங்கேருந்து வந்து நெஞ்செலும்புல சேரும். பின்னாடி முதுகெலும்பு தண்டுவடத்துலேருந்து என்ன இங்கே வந்து நெஞ்செலும்புல சேரும். அப்படி அதான் விலா எலும்பு. விலா எலும்புக்குள்ளே தான் யார் இருப்பாங்க? இதான் மார்பு கூடு. விலா எலும்புக்குள்ளே தான் யார் இருப்பாங்க? இதயம், நுரையீரல், இதெல்லாம் அச்சு எலும்பு கூடு. இங்கிலீஷில் ஆக்சியல் ஸ்கெல்டன். மனித உடலின் அச்சு அல்லது மையக்கோட்டில் அமைந்துள்ள எலும்புகளை அச்சு எலும்பு கூடு, மையக்கோடு இதான மைய சென்டராக இருக்குது. மண்டையோடு, முக எலும்புகள், ஸ்டெர்னம், மார்பக எலும்பு, முன்னாடி சொன்னால் நெஞ்சில் எந்த இடத்துல, விலா எலும்புகள், முதுகெலும்பு தொடர், இவங்களாம் இருக்காங்க. ஸ்டெர்னம், மார்பு எலும்பு இந்த இடத்துல இருக்கும். முதுகெலும்பு தொடர் பின்னாடி, அது ரெண்டும் இணைக்கிறது தான் என்னது, விலா எலும்பு தொடர். கடைசியில் கேட்குதா ஜனா? கேட்குதா? மண்டையோடு என்பது சிறிய எலும்புகளால் ஆன கடினமான அமைப்பு. இது 22 எலும்புகளால் ஆனதாம்மா. மண்டை ஓடு இருக்குல்ல, 22 எலும்புகளால் ஆனதாம்மா. சின்ன சின்ன ஜாயிண்ட் இருக்கும். வேணாம், பயப்படாதீங்க. ஆ 22 எலும்புகள் மொத்தம் கேட்பாங்க. மண்டை ஓட்டில் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது? அதில் 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது. கிரேனியம்னா மெயின் பார்ட்டு. கிரேனியம் மெயின் பார்ட் இருக்குல்ல, மூளை அதுக்குள்ளே தான் இருக்கும். மேலும் 14 எலும்பு இணைந்து முகத்தை உருவாக்குது. முகத்தில் மட்டும் அப்போ எத்தனை எலும்பு இருக்குது? இதெல்லாம் இங்கே மட்டும். அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு கீழ்த்தாடை. அதாவது மண்டையோட்டில்
சரியா? மண்டையோட்டில் அசையும் மூட்டு, மூட்டுனான அர்த்தம் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரே எலும்பு எது? கீழ்த்தாடை. இவர் மட்டும் தான் அசைவார். ஆமாவா? வாயை திறக்கிறோம், மூடுறோம், மெல்றோம், எல்லாத்துக்கும் அவர் தான். மேலே இங்கேயும் அசைவார், அவர் சைட்லேயும் அசைவார். அதுக்கெல்லாம் இங்கே இருக்குது. இந்த நகரக்கூடிய மூட்டு தசைகள் மற்றும் தசை நார்களால் தாங்கப்படுகிறது. அந்த மூட்டை பற்றி சொல்கிறாங்க. முதுகெலும்பில் மேற்புறத்தில் வைக்கப்பட்டுள்ள மண்டை ஓட்டை மேலும் கீழும் பக்கவாட்டிலும் நகர்த்தலாம். இந்த ஸ்டாண்டு எது ஸ்டாண்டு? முதுகெலும்பு. அதில் வச்சுருக்காங்க அந்த மண்டை ஓட்டை. மண்டை ஓட்டில் மொத்தம் எத்தனை எலும்பு சேர்ந்து உருவாயிருக்கு? அந்த அது பேர் என்ன? கிரேனியம். மூளை இருக்கிறது மட்டும் எத்தனை? 8. முகத்தில் மட்டும் மண்டை ஓட்டில் அசையக்கூடிய எலும்பு இது கீழ்த்தாடை. 4 தான். மண்டை ஓடு எதில் உக்காந்துருக்கு? முதுகு தண்டு வடம் முதுகெலும்பு. ரைட். முள்ளெலும்பு தொடர். முதுகெலும்பு தான் முள்ளெலும்பு தொடர்ன்றாங்க. முள் மாதிரி இருக்கும். மீனோட முள் தான் இப்படி மாறி இருக்குது. மீனில் முள் இருக்குல்ல, அது முதுகெலும்பு தொடர் மாதிரி. அதான் என்ன பிரிக்கிறானுங்க? முதுகு தண்டு அல்லது முதுகெலும்புன்றோம். ஒரிஜினல் பேர் என்னது? முள்ளெலும்பு தொடர். உடலின் மேல் பகுதியை தாங்குவதற்கு தண்டு பகுதியாக இது உள்ளது. பாடியிலேருந்து எல்லாமே எலும்பு மண்டை ஓடு வரைக்கும் இதை தாங்கிறதே யார்? இவர் தான். முதுகெலும்பு தொடர் போட்டிருக்கா? தொடர் அவனா தான் நிறையா முதுகெலும்புகளால் ஆனது. இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, அப்படியே வரும் வரிசையாக, வரி வரியாக இருக்கும். அப்படி தான் அடிக்கி இருக்கும் இப்படி வரிசையாக. இதில் உள்ள உறுப்புகள்லாம் நமக்கு வேண்டாம், தேவையானது மட்டும் சொல்கிறாங்க மட்டும். மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இல்லையா? சரி. முள்ளெலும்பு தொடர 7 கழுத்தெலும்புகள். கழுத்தில் மட்டும் எத்தனை இருக்காமா? 7. கழுத்துக்கிட்ட மட்டும். ஏழு கழுத்தில் மட்டும் 7. எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. செர்விக்கல் அதுக்கு பேர் இங்கிலீஷில். கழுத்தெலும்புகள். மார்பெலும்புகள் 12. மார்பு இதோட. தோராசிக் மார்பெலும்பு. இடுப்பெலும்பு 5. இடுப்பு இந்த குனிகிறது வளைகிறதெல்லாம் இடுப்பு தானே அது. 5 திருகெலும்புகள் இந்த இடத்துல நம்ம திரும்புறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்தது வால் எலும்பு. வால் கட்டாயிருச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ கட்டாயிருச்சு. மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குது? 7, 19, 29, 32. கரெக்டா? முதுகெலும்பு தொடர், முள்ளெலும்பு தொடரில் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது? 33. அதில் தனித்தனியாக கழுத்தில் மட்டும் எத்தனை? 7. மார்பில் 12. இடுப்பில் 5. திருகெலும்பு 5. இடுப்பு திருகெலும்பு ஈக்குவல். வால் 3. வால் எலும்பு 32. 32. 32 சொல்லிட்டு 33 எழுதிட்டேனா? சரி, ரைட், நல்லா சகஜம். அடுத்தது எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க.
எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது? மண்டை ஓட்டின் அடிப்பகுதியிலிருந்து சரியா இடுப்பு எலும்பு வரை ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. குழாய் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன நரம்பு உள்ளே வரும். உடம்புல எல்லாம் மூளை ஸ்பைனுன்னு சொல்லுவாங்க. நரம்புகள், நரம்போட தொகுப்பு ஒரு கத்தையாக மூளையிலேருந்து நரம்பு உள்ள வெளியில் வரும். அந்த நரம்புகள் இது வழியாக தான் வந்து கை காலோட நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க தான் அது கத்தையாக வருவாங்க, வந்து எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு போவாங்க. எதுக்குள்ளே இருக்கும் அது? அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த ஓட்டையாக இருக்குல்ல, அதுக்குள்ளே. இந்த குழாயின் உள்ளே முதுகுத்தண்டு செல்கிறது, ஸ்பைன். சரியா, ஸ்பைன். முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இவை உடலை முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டில் வளைக்க உதவுது. ஆமாவா? வழுக்கு மூட்டு, ஒரு மூட்டு மேலே இன்னொன்று, மொத்தம் எத்தனை இருக்குது? 32 முள்ளெலும்பு ஒன்றோட ஒன்று வலிக்கிட்டு போகும். குனிஞ்சானா வழுக்கும், பின்னாடி போனால் அது அதேமாதிரி சைடில் இதெல்லாம் வழுக்கு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. முள்ளெலும்பு தொடரின் செயல்பாடுகள். தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. தண்டுவடனா இது மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகளின் தொகுப்பு கயிறு மாதிரி வரும், அதை பாதுகாக்கிறவே இவர் தான். சரியா? மயக்க ஊசி போகிறது என்ன பண்ணுவாங்க? அந்த தண்டு வடம் இருக்கு இல்லையா, அதாவது முதுகெலும்பு தொடர், அதில் கரெக்டாக ஒரு கேப் வழியாக அந்த ஸ்பைனல் காலில் தான் போடுவாங்க. நேராக அது எங்கே போகும்? மூளைக்கு போகும். கையில் போட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தான் போகும். இது டேரெக்டாக இங்கே போடும்பொழுது மூளைக்கு போய் மூளையை வேலை செய்யாமல், அதாவது உணர்வு இல்லாமல் மாற்றி வச்சிடும். மூளை வேலை செய்யும், வேலை செய்யலாம் செத்து போயிடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு, டெம்பரவரியாக உணர்வு இல்லாமல் மாற்றி வைக்கும். தலைப்பகுதியை தாங்கும். ஆமாவா? விலா எலும்புகளுக்கான இணைப்பாக செயல்படுகிறது. சரியா? விலா எலும்பு இங்கேருந்து கிளம்பி இப்படி வந்து அங்கே நெஞ்செலும்பில் போய் விட்டோம். அதேமாதிரி அந்த பக்கம் உள்ள விலா எலும்பு கிளம்பி வந்து நெஞ்செலும்பில் சேரும். மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள் இணையும் இடமாக செயல்படுகிறது. மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள் இணையும் இடம். இடுப்பு வளையம் இருக்கா? சேருது. மார்பு வளையமும் அங்கே தான் சேருது. அந்த விலா எலும்பு தான் சொல்கிறாங்க. மனித எலும்பு கூட்டிற்கு அசைவு அளிக்கிறது. அசைவு யார் கொடுக்குறா? முதுகு தண்டு வடம் தான், குனிஞ்சிறது அந்த மாதிரி. இந்த மாதிரி அசைய முடியாது மீன்லாம். ஏன்னா மீன்லாம் வந்து தொடர் இல்லை, எலும்பு தொடர் கிடையாது, ஒரே இதாக தான் இருக்கும். நடக்கவும் சரியான தோரணில் நிமிர்ந்து நிற்கவும் உதவுது. நிமிர்ந்து நிற்கிறதெல்லாம் யார் கொடுக்குறா நமக்கு? அங்கே ஏதாவது பாதிப்பான நிமிர்ந்து நிற்க முடியாது, ஸ்பைனல் கால் அடிபட்டுச்சு படுத்தே இருப்பான். இப்போ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். மார்பெலும்பு அல்லது விலா எலும்பு தான் மார்பெலும்பு. பின்னாடி முதுகெலும்பில் ஸ்டார்ட் ஆகி மார்பெலும்பில் வந்து இங்கே சேரும். முக்கியமானவர் இவருக்குள்ளே தான் யார் இருக்கா? லங்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம். இதயம் இந்த இடத்துல இருக்கும், சைடில் இருக்காது, லெஃப்ட் சைட்லாம் இருக்காது இதயம். இந்த மார்பெலும்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் என்ன பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்த இடத்துல தான் இதயம் இருக்கும். விலா எலும்பு மார்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இது 12 ஜோடி விலா எலும்புகளை கொண்டு கூம்பு வடிவ அமைப்பை காணப்படுகிறது. 12 ஜோடி, இது ஒன்று இது ஒன்று, ஒரு ஜோடி. அது மாதிரி 12, 1 2 3 4 5 6 1 10 11 12. அவங்க வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க, மிதக்கும் விலா எலும்புன்னு சொல்லுவாங்க. நெருங்கி வருது, ஜாயிண்ட் ஆகாது. 12 ஜோடி. விலா எலும்புகள் பின்புறத்தில் முதுகெலும்புகளுடன் இணைக்கப்பட்டு ஒரு கூண்டு போன்ற அமைப்பை காணப்படுகிறது. மார்பு எலும்பில் ஸ்டார்ட் ஆகி முதுகெலும்பில் போய் சேருது. முன்புறத்தில் 10 ஜோடி விலா எலும்புகள் மார்பு எலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கூட இணைக்கப்பட்டிருக்கு, 10 ஜோடி இது கூட இணைஞ்சிருப்பாங்க. இதுதான் மார்பக எலும்பு. 2 ஜோடி என்ன வருது? மார்பத்தில் இணைக்கப்பட்டிருக்காது. இந்த இடத்துல சைடில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அமுங்கும்.
அது இந்த எங்கே இருக்குது பாருங்க. ஏம்மா பயமாயிடுச்சா? அடுத்தது எலும்புகள் தனித்து காணப்படுகின்றன. இது அடுத்த 2 ஜோடி. இவை மிதக்கும் விலா எலும்புகள். எது மார்பு எலும்போடு இணைக்காத விலா எலும்புகள் இது மிதக்கும் விலா எலும்புகள். வேந்துட்டு மற்றெல்லாம் இணைஞ்சிருச்சு. சுவாசத்தில் நிகழும் பொழுது சுருங்கி விரிவடையும் வகையில் விலா எலும்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. சுவாசம்னா என்ன? லங்ஸுக்குள்ள வளிமண்டலம் நுழையும். வளிமண்டலம்னா என்னது? வளிமண்டலம்னா என்ன? கேஸ் எங்கே இருக்கு? பூமியோட தரை ஃபுல்லாக கேஸ் இருக்குது. அதில் தான் நம்ம மாட்டிகிட்டு நிற்கிறோம். சரியா? வளிமண்டலம் அங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ அங்கெல்லாம் உள்ளே பூந்து நிற்கும். மண்ணுக்குள்ளே கூட இருக்குது. அந்த தண்ணி ஊற்றுங்க, கேஸ் வெளியில் வரும். அது மாதிரி என்ன பண்ணும்? நம்ம மூக்கு வழியாக ஓட்டம் இருக்கா, லங்ஸ் ஓட்டை தான், எல்லாம் ஓட்டையாக இருக்கும். இப்போ லங்ஸுக்குள்ளேயும் உள்ளே போயிருக்கும். வளிமண்டலம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பூந்துக்கும். புரிஞ்சுதா? அப்போ லங்ஸ் என்ன ஆகணுன்னா சுருங்கணும். லங்ஸ் என்ன பண்ணணும்? சுருங்கினா என்ன ஆகும்? வால்யூம் குறையும். வால்யூம் குறையும் பொழுது வளிமண்டல அழுத்தத்தோட நம்ம நுரையீரலுக்குள்ள அழுத்தம் அதிகமாக இருக்கும். சுருங்குதில்ல, அப்போ காற்று வெளியில் வரும். அது வெளி சுவாசம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? விரிவடையும். அப்போ லங்ஸோட வால்யூம் என்ன ஆகுது? அதிகமாகுது. வால்யூம் அதிகமாகும் பொழுது அதோட அழுத்தம் குறையும். அப்போ வெளியே வளிமண்டல அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் புக்கில் இருக்குது, எங்கேயாவது இருக்கும். வளிமண்டல அழுத்தத்தோட நுரையீரல் அழுத்தம் கம்மியாக இருக்கும். அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்த வந்து அழுத்தம் குறையாத இடத்துக்கு என்ன ஆகும்? காற்று உள்ளே பூந்துடும். அது உள் சுவாசம். அப்போ உள் சுவாசம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? லங்ஸு விரிவடையணும். லங்ஸ் விரிவடைனா யார்? மார்பு விரிஞ்சு கொடுப்பாங்க. மார்பு விரியும். லங்ஸ் சுருன்னா என்ன பண்ணணும்? மார்பு அமுங்கும். அந்த மார்பு எலும்பு கூட லங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற சுவாசத்திற்கு நுரையீரலுக்கு உதவும் விதத்தில் சுருங்கி விரையும் விதமாக மார்பு கூட அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? அங்கே போட்டு சுவாசித்தல் நிகழும் பொழுது சுருங்கி விரிவடையும் வகையில் விலா எலும்பு அமைக்கப்பட்டுள்ளது. நுரையீரல், இதயம், கல்லீரல், பிற உறுப்புகள் இது மூடி பாதுகாக்கிறது. அதுக்குள்ளே தான் இருக்குது. நுரையீரல் மெயினாக அதுதான் அதிக இடத்த பிடிச்சிக்கும். அப்புறம் இதயம், கல்லீரல், அது கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னாக்கா வயிறு, இரைப்பை. நல்லாயிருக்கும். மனிதன் மற்றும் ஒட்டகச்சிவிங்கின் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் உள்ளன. கழுத்தில் எத்தனை எலும்பு இருக்குன்னு பார்த்தோம்? 7. ஒட்டகத்தோட கழுத்தில் 7 தான் இருக்குமாம்மா. ஆனால் ஒட்டகத்தோட கழுத்து எப்படி இருக்குது? அப்படின்னா ஒவ்வொரு எலும்பும் என்ன இருக்கும்? நீளமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இணையுறுப்பு எலும்பு கூடு. இப்போ முதன்மையானது பார்த்துட்டோமா? முதன்மையானது எது? எது? மண்டவோடு, விலா எலும்பு, முதுகெலும்பு தொடர், மூணையும் பார்த்தாச்சு. அடுத்து இணையுறுப்பு எலும்புகள். மற்றதெல்லாம் இணையுறுப்பு எலும்புகள். இணையுறுப்பு எலும்புக்கூடு உடலின் இணையுறுப்புகளில் உள்ள எலும்புகளையும் இணையுறுப்புகளை அச்சு எலும்பு கூட்டுடன் இணைக்கும் அமைப்பில் உள்ள எலும்புகளை கொண்டுள்ளது. கை கால்லாம் இணையுறுப்புகள். அந்த கை காலை இணைக்குதில்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மார்பு இதெல்லாம் அந்த இணைக்கிறவங்க 2 பேர் சேர்ந்தது. தோள்பட்டை எலும்பு, கை, மணிக்கட்டு, மேற்கை எலும்பு, இடுப்பு, கால், கணுக்கால், பாதை எலும்புகள், இதெல்லாம் இணையுறுப்பு எலும்புகள். தோள்பட்டை எலும்பு இங்கிலீஷில் வந்து பெக்டோரல், தோள்பட்டை எலும்பு.
இந்த பாருங்க, இதுதான் தோள்பட்டை எலும்பு. ஷோல்டர் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, கையை உடம்போட இணைக்குது. முன்பக்கத்தில் காலர் எலும்பிலும் 2 எலும்பு இருக்கும். பின்புறத்தில் தோள்பட்டை சுத்தியலாலம் உருவானது. சுத்தியல்னா பின்னாடி அந்த இது பட்டையாக இருக்குல்ல, அது முன்னாடி காலர் மேலே. ஒரு முனையில் மார்பகமும் மறுமுனையில் தோள்பட்டை சுத்தியும் தாங்குகிறது. தாங்குதாமா, அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. காரை எறும்பு காலர் எறும்பு சுற்றி பின்னாடி இருக்கும், அது 2 பேரும் தான் தாங்குறாங்க. கை எலும்பு வந்து அதோட ஜாயிண்ட் ஆகுது. இடுப்பு எலும்பு இதான் நம்மளை தாங்கிறது. இது வால் எலும்பு, வால் முள்ளெலும்பு. வால் முள்ளெலும்பு எண்ணிக்கை எத்தனை? 3 பேர் இருக்காங்க. இந்த இடுப்பு எலும்பு. பெல்விக் வளையம் அப்படின்றாங்க. முழு எடையும் தாங்குவதற்கேற்ற வலுவான எலும்புகளால் ஆனது. நம்ம உடம்பை அப்படியே தாங்கிறது யார்? அவர் தான். பின்புறத்தில் 5 இணைந்த முதுகெலும்புகளையும் முதுகெலும்புகளால் ஆனதா 5. அந்த இதில் 2 ப்ளஸ் இது. தொடை எலும்புகள் 2 பந்து கிண்ண மூட்டுடன் இடுப்பின் இருபுறமும் இணைகிறது. தொடை எலும்பு. ஓகேவா, ரைட். அடுத்து கையெலும்பு. இது கால் எலும்பு. கையெலும்பு எங்கே இருக்குது? சரி பார்ப்போம். அங்கே இருக்கா? அங்கே பாருங்க. மேற்கை எலும்பு, முன்னங்கை எலும்பு. முன்னங்கையில் 2 எலும்பு இருக்கும். மேற்கை எலும்பு 1 தான். ஓகேவா, ரைட். கோழியோட ரெக்கை சாப்பிட்டீங்களா? ரெக்கை சாப்பிட்டீங்கன்னா தெரியும். ரெக்கை சாப்பிட்டீங்கன்னா தெரியும். முன் பாட்டு வந்து 2 எலும்பு இருக்கும், பின்னாடி பாட்டு 1 எலும்பு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரெக்கை தொடை கூட அப்படி தான் வரும். தொடை எலும்பு 1 எலும்பாக இருக்கும். அது கீழே உள்ள எலும்பு 2 எலும்பு இருக்கும். நம்மளது மாதிரியே தான். ஹியூமரஸ் மேற்கை எலும்பு. ஆரை எலும்பு அல்னா முழங்கை எலும்பு. கார்பல்கள் மணிக்கட்டு எலும்பு. மெட்டா கார்பரல் உள்ளங்கை எலும்பு. கை உள்ளங்கை எலும்பு மெட்டா கார்பரல். ஆமாம், இதெல்லாம் தேவையில்லை. பிளாஞ்சஸ் விரல் எலும்பு. விரல் எலும்பு பேர் அதெல்லாம். மேற்கை எலும்பு பேர் ஆமாம் ஹியூமரஸ். முழங்கை எலும்பு அல்னா, அது மாதிரி சொல்கிறானுங்க. சரி, அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. ஆரம் அல்லாம் முன்கை எலும்பு. ஆரம் அல்லாம் அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. அடுத்து கால் எலும்பு. தொடை எலும்பு டிபிடா. எட்டாவதுலையா இருக்குது இதெல்லாம்? அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க, ஓவராக இருக்குது. தசைகள். தசை எதுக்கு தேவை? இயக்கத்திற்கு தேவை. தசையோட முக்கியமான வேலை என்ன? சுருங்கி விரியும். ஓகேவா. எத்தனை வகை தசை பார்த்தோம்? எத்தனை வகை தசை பார்த்தோம்? 3 வகை. என்னென்னு சொல்ல முடியுமா? வரி தசை அல்லது எலும்பு தசையா? அடுத்தது இதய தசை, இன்னொன்று மென் தசை அல்லது வரியற்ற தசை. வரி தசை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? எலும்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். மூமெண்ட்டுக்கு அதான் யூஸ் ஆகும். உடலில் உள்ள மற்ற உறுப்புகள்லாம் என்னது? வரியற்ற தசை, மென் தசைன்னு சொல்லலாம். இதய தசை அது தனி. மொத்தம் 3 வகையான தசை. தசையோட முக்கியமான வேலை என்ன? சுருங்கி விரியும், அதான் வேலை. ஓகேவா. அனைத்து இயக்கங்களுக்கும்
உடலில் உள்ள தசைகள் வழியாக வழிவகை செய்கிறது. சாப்பாடு உள்ளே இறங்கினாலும் என்ன பண்ணும், உடல் இதெல்லாம் சுருங்கி விரியணும். அங்கேருந்து நடக்கணுன்னாலும் எலும்பு தசைகள் சுருங்கி விரியணும். சரியா? இதையும் சுருங்கி விரிஞ்சால் தான் ஆகும், ரத்தம் ஓடும். இந்த மாதிரி இவை எலும்பு மண்டலத்தை மூடியிருப்பதோடு உடலுக்கு வடிவத்தையும் தெரிகின்றன. உட்காரும் போதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உடல் தோரணையை பராமரிக்க தசைகள் உதவுகின்றன. எலும்பு தசையை மட்டும் சொல்கிறாங்க அவங்க. பெரும்பாலான தசைகள் நீண்ட சுருங்க தன்மையுள்ள திசுக்களின் கற்றை. நீளமாக இருக்கும் தசை. சரியா? சுருங்கி விரியக்கூடிய தன்மையாக இருக்கும். ஒவ்வொரு தசையும் 2 முனைகளை கொண்டிருக்கிறது. ஒன்று தசைகளை தோன்றக்கூடிய நிலைத்த முனை, மற்றொன்று பிற பகுதியை இழுக்கக்கூடிய நகரு முனை. ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் எலும்போட, இன்னொன்று சுருங்கி விரியும். அப்படி அது தேவையில்ல, விட்டுருங்க. பாருங்கள், நகரும் முனை விரிவடைஞ்சு சுருங்கும். எலும்புடன் இணைக்கப்பட்ட தசை நார் எனப்படும் ஒரு கடினமான அமைப்பை உருவாக்குகிறது. நார் பார்த்தோமா? தசை நார். அதுதான் இது தசை நார். தசை நானா? ரைட். இது தசை. இப்போ நான் இந்த பாட்டை இழுக்கணும் அப்படின்னா இந்த தசையை ஒன்று சுருங்கணும். இது விரிவடையும். பைசப்ஸும்பாங்க பாருங்கள். இந்த பாட்டு முன்னாடி பாட்டு 2 பண்டில் இருக்கும், அதனால் பைசப். பைனா 2ன்னு அர்த்தம். சரியா? பின்னாடி வந்துட்டு ட்ரைசப்ஸ். இந்த ஜிம்முக்கு போனவங்களுக்குலாம் தெரியும். அங்கே 3 பண்டில் இருக்கும், 3 கற்றை இருக்கும், 3 தசை கற்றை. அதனால் ட்ரைசப்ஸ். அப்போ நீ முன்னங்கையை தூக்கணுன்னா இது சுருங்கணும், இது விரிஞ்சு கொடுக்கணும். திரும்ப பழைய நிலைமைக்கு கீழே போகணும் முன்னங்கை. அப்போ என்ன பண்ணணும், இது சுருங்கும், அது விரிஞ்சு கொடுக்கும். இப்படி தான் நம்ம உடலோட இயக்கம் எல்லாமே. ஓகேவா? ரைட். தசைகளால் சுருங்கவும் தளர்வடைய மட்டுமே இருக்கும். நீளமாக முடியாது, சுருங்கி விரிவடையும், அவ்வளோதான். முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன. அவை உங்களுக்கு சிலிர்ப்புகளை கொடுக்கின்றன. தசையில் தான் எது ஓட்டிகிட்டு இருக்கு, முடி ஓட்டிகிட்டு இருக்கு. சிலிர்ப்பு வருதா ஏதாவது ஒன்று பார்த்தோன்னே சிலிர்ப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த தசைனாலும் சுருங்கும். அப்போ முடி டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கும். சிலிர்த்துருச்சுப்பா உடம்பு அப்படி சொல்கிறான்ல, அதான் சொல்கிறாங்க. புன்னகைக்க 17 தசைகளும் கோவப்பட 42 தசைகளும் தேவைப்படுது. கோவப்படணுன்னா என்ன, புன்னகைக்க மூஞ்சி தானே, 17 தசை இருந்தால் போதும். கோவப்பட்டோம்னா 42. அதனால கோவப்படாதரா சீக்கிரம் ஆயுஸ் போயிடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமான வேலை செய்யும் தசைகள் கண்ணில் இருக்காமா. ஃபேக்ட்டு பார்த்துக்கோங்க. தசைகள் பெரும்பாலும் ஜோடியாக ஒன்றுக்கொன்று எதிர் வேலை செய்கின்றன. சொன்னோம் இல்லையா? இப்போ ஜோடி. இவர் சுருங்குவார், இவர் விரிஞ்சு கொடுப்பார். திரும்ப இவர் விரிவார், இவர் சுருங்குவார், இவர் விரிவடைவார். அப்போ கை முன்னங்க என்னாகும், மேலே போயிட்டு கீழே வரும். அதனால் மேல் கையில் உள்ள தசைகள் கை வளைவதையும் நேராவதையும் கட்டுப்படுத்துகிறேன்னு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் நான் சொல்லிட்டேன், தான் இருக்குது. ஜிம்மு செய்கிறான்னு நினச்சிக்காதீங்க. நார்மலாக கையை தூக்கி பண்ணாவே என்ன ஆகணும், இது சுருங்கணும், இது விரிவடையணும். ஓகேவா? அதெல்லாம் ஓவர், அதெல்லாம் விட்டுருங்க. தசைகளின் வகைகள்: வரி தசை அல்லது எலும்பு தசை அல்லது தன்னிச்சையான தசை. தன்னிச்சை வாலண்டியர். வாலண்டியர்னால் நீங்களாக மூளையில் விரும்பினால் அது இயங்கும். பார்க்குறதுக்கு வரி வரியாக இருக்கும், எலும்பு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் வரி தசைன்னு சொல்லுவாங்க, எலும்பு தசைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் விரும்பினால் மட்டும்தான் அது இயங்கும்.
நீங்கள் விரும்பலை, இப்போ கையை தூக்கி சொரியணும் அப்படின்னா தான் என்ன பண்ணணும், இது அரிக்குது அப்படின்னு ஃபீலிங் வருது. அவன் மூளை சொல்லும் சொரிடா அப்படின்னு சொல்லும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உணர்ந்து சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்கள் மூளை சொல்லும். இங்கே பாரு அரிக்குது பாருன்னோன்னா டக்குன்னு கை இது சுருங்கும், பின்னாடி விரிவடையும், கை மேலே தூக்கும். விரலில் உள்ள தசைகள் அதேமாரி சுருங்கும், இப்படி மடங்கி விரியணும். அப்போ விரலில் உள்ள முன்னாடி தசை சுருங்குனா மடங்கும், பின்னாடி தசை சுருங்குனா விரியும், அந்த மாதிரி. அப்போ நீ விரும்பினா மட்டும்தான் இந்த எலும்பு தசைகள் வேலை செய்யும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, தன்னிச்சையான தசைகள், வாலண்டரி மசில்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இது எலும்பு தசை, இது இதய தசை, இது மற்ற உடல் உறுப்புகள்லாம் இருக்குல்ல மென் தசைகள் அதெல்லாம். வரி தசை எலும்பு தசை எலும்புகளோட இணைக்கப்பட்டிருக்கும், பல உட்கருக்களை கொண்டிருக்கும், நிறைய உட்கரு இருக்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவும் நிறையா இருக்கும், ஏன்னா நிறைய வேலை செய்யணும். ஒரு செல்லில் பல உட்கருக்கள், பல மைட்டோகாண்ட்ரியா. இவங்க தானே அதிகம் ஓடுறது ஒடியாறது நடக்கிறது எல்லாத்துக்குமே அவங்க தான். தன்னிச்சையான தசை இது ரெண்டையும் சேர்த்திக்கங்க. அல்லது வரியற்ற தசை, மென்மையான தசை, தன்னிச்சையற்ற தசை. சாரி தப்பாக போட்டுருச்சு. இல்லை, இந்த இதை பிரிச்சுக்கங்க, இதை அப்படியே அதில் சேர்த்திக்கங்க. ஓகேவா? இந்த காலம் ஒன்று, இந்த ரோ, இந்த 2 ரோவும் ஒன்று. வரியற்ற தசை, மென்மையான தசை, தன்னிச்சையற்ற தசை. இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய், தோல் போன்ற உடலில் மென்மையான பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஒற்றை மையக்கரு, தன்னிச்சையற்றது. நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரே எல்லா வேலையும் செஞ்சுக்குவார். ஓகேவா? ரைட். கருவிழிலாம் இருக்குல்ல, அதுவே ஒளியை வாங்கி உள்ளே அனுப்புது மூளைக்கு. நம்மளே ஏதாவது அந்த ஒளியை வாங்க, இந்த ஒளியை வாங்காத சொல்கிறோமா? அடுத்து இதய தசை, இதயமத்தில் மட்டும் இருக்கும். கிளைகளுடையது 1லேருந்து 3 மைய உட்கரு இருக்கும். இதில் 1 தான் இருக்கும் உட்கரு, இதில் 1லேருந்து 3. இதுவும் தன்னிச்சையற்றது. ஆட்டை நீங்கள் நிறுத்த முடியுமா? கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகிரு, ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருக்க, வேகமாக துடி. அதுக்கே தெரியும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ரத்தம் அதிகமாக தேவை, அப்போ வேகமாக துடிக்கும். சரி, அதுவாக நின்னாதான். அதுவாக நின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டோன்னு அர்த்தம். நின்னதை ஸ்டார்ட் பண்ணி விட்றது தான் என்னது, ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறோம்ல, அமுக்கி விட்டோம்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு ஆகலாம் வண்டி, இல்லை என்ஜின் ஸ்டார்ட் ஆனால் ஆஃப் ஆனது தான். ஏன் இதே நின்று போச்சுன்னா செத்துறோம். ரத்தம் போகாது. ரத்தம் போகலைன்னா என்ன இருக்காது எல்லா உயிர்களுக்கும்? ஆக்சிஜன். ஃபுட்டுன்னு சொல்லிடுங்க, ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்டு வந்துடும், ஆக்சிஜனும் வந்துடும். இவங்க 2 பேரும் உடஞ்சாதான் என்ன ஆகும் எல்லா செல்லுக்கும்? அதான் உணவு, ஆற்றல் கிடைக்கும். அப்போ நின்று போயிடும். மூளைச்சாவுன்னு சொல்கிறாங்களே, என்ன அது? என்னது மூளைச்சாவு? சத்தமா? தகவல் பரிமாற்றம் நடக்காது. மூளை செல்லாம் செத்து போச்சு, அதான் மூளைச்சாவு. பட்டு உயிரோடய இருப்பான், உயிரோடு இருப்பான், உடல் உறுப்புலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். மூளை செல்லு மட்டும் செத்து போயிடும். ஹார்ட்டு பம்ப் ஆகிட்டே இருக்கும், எல்லா உறுப்புகளுக்கு என்ன ஆகும்? ரத்தம் குளுக்கோஸ் போட்டிங்கன்னா ரத்தம் சப்ளை ஆகிட்டே இருக்கும், உயிரோடு இருப்பான். பட் எந்திரிச்சு போகணும், வரணும், சிரிக்கணும்னு நினைப்பான், எதுவுமே நடக்காது. மூளை வேலை செய்யாதில்ல. மூளை ஆர்டர் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? கையை தூக்க முடியும், காலை தூக்க முடியும். அப்போ எல்லா உறுப்பும் அப்படியே இருக்கும், சாகாது. அந்த உறுப்பை எடுத்து தான் மற்றவனுக்கு வைக்கிறாங்க. அதே ஆட்டு நின்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. மூளை செத்து போனால் எல்லா உறுப்பு சாகணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சதா? யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி? இல்லை. அதான் நம்ம ஸ்கூல் காலேஜ் செஞ்ச வேலை. அடுத்தது வரியற்ற அல்லது மென்மையான அல்லது தன்னிச்சையற்ற தசைகள். எது? இதய தசைகள்.
தசைகளின் ஒருங்கிணைப்பு. நிற்பது, நடப்பது, ஓடுவது, டென்னிஸ் விளையாடுவது, எல்லாத்துக்கும் என்ன வேணும்? தசையும் எலும்பு ஃபங்க்ஷன் ஆகணும். இல்லை தசைகள் சுருங்கி விரைவடைவதன் மூலம் உடல் உறுப்புகளை அசைக்கின்றன. ஆமாவா? இப்போ தலை அசைதா? என்ன காரணம்? கழுத்தில் இருக்கக்கூடிய தசை சுருங்கும் லெஃப்ட் சைடில். அப்போ லெஃப்ட் சைடு தலை சாயும். சரியா? விரிவடையாது இது. இப்போ திரும்ப என்ன பண்ணணும்? தலை நேராக வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ரைட் சைடில் உள்ள தசை என்ன ஆகும்? சுருங்கும். மேலே அதுமாதிரி கழுத்து தலையாட்டுறீங்க இப்படி. ஆமாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுத்தில் முன்னாடி கழுத்தில் உள்ளது என்ன தொண்டைக்குழியில் தசை சுருங்கும், பின்னாடி விரிவடையும். சரியா? தானாக விரிவடைய முடியாது, சுருங்கும். சுருங்கும் பொழுது அது விரிவடைஞ்சிக்கும். இப்போ முன்னாடி கழுத்தில் முன்னாடி பார்த்து விரிவடைனா என்ன பண்ணணும்? பின்னாடியில் உள்ள தசை சுருங்கும், இது விரிவடையும். உண்மையாக தான் அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க. தசைகளால் எலும்புகளை இழுக்க முடியுமே தவிர அவற்றை முந்தைய நிலைக்கு தள்ள முடியாது. இழுக்கலாம், முன்னாடி உள்ளது இழுத்துரும், பின்னாடி உள்ள தசை என்ன பண்ணும்? அது இழுக்கும். இவர் தள்ள முடியாது, போ அப்படின்னு தள்ள முடியாது. அதான் சொல்கிறாங்க. அதனால தான் 2 தசை அமைப்பு சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் அப்படின்னா. சுருங்க மட்டும்தான் முடியும். சரியா? திரும்ப புல் பண்ண முடியாது. ஆப்போசிட் தசை சுருங்கும், அப்போ இவர் பின்னாடி போயிடும், சப்போர்ட் பண்ணுவார். அதை தான் சொல்கிறாங்க. நெகிழ்வு மற்றும் நீட்சி தசைகளாக செயல்படுகின்றன. நெகிழ்வு தசை சுருங்குவதால் மூட்டுகளில் கை கால் வளைகிறது. பின்னர் இயக்க முடிந்ததும் நெகிழ்வு தசை தளர்றது, விரிவடைகிறது. நீட்சி தசை சுருங்குவதால் கை மற்றும் கால்கள் நேராகிறது. அதான் பின்னாடி சொன்னாலும் அது நீட்சி. இந்த மாதிரி இந்த கதை முன்னாடியே பேசியாச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. தேவையான கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுங்கள். பின்வரும் பாகங்கள் எவை இயக்கத்திற்கு உதவுது? தசை மட்டும்தானா? தசை எலும்பு ரெண்டுமே 1 3 இருக்கா? பின்வரும் உயிரினங்களில் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுகின்றன? இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை. மண்புழுவே வச்சுக்குவோம். நத்தைக்கு எலும்பு இருக்குது, எலும்பு ஆனால் இயக்கத்திற்கு உதவுதா? எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கும் நத்தையில், புற எலும்பு மையங்களாம் ரைட். அந்த மூடுறது அதுக்கெல்லாம் அங்கே யூஸ் ஆகுது. சரி விட்டுருங்க. மோஸ்ட் அப்ராப்ரியேட் எலும்பே இல்லாதது தான். ஸோ அதை எடுத்துக்க வேண்டியதான். டேஸ் மூட்டுகள் அசையாதவை. வெரி குட். நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற கிளிப்பர்களை அணிகிறார்கள்? இதை பற்றி அங்கே சொல்லலை, பார்ப்போம். நீரில் எளிதாக நீந்த, அதனால தான் நீரில் நீந்தக்கூடியவங்களுக்கெல்லாம் விரலெல்லாம் வந்து அட்டாச் ஆகிரும், துடுப்பு மாதிரி. தவளை தனித்தனியாக இருக்கார் விரலை, நடுவில் தசைகள் இருக்கும். வேறு எதுக்கு அப்படி இருக்கும்? வாத்துக்கு அதேமாதிரி அப்படி இருக்கும், ஈஸியாக நீந்தலாம். அதுக்காக உங்களது வெளிப்புற காதினை தாங்குவது எது? குருத்தெலும்பா? வெளிப்புற காது. சார் ரைட்டு. அடுத்தது, கரப்பாம்பூச்சி எதன் உதவியுடன் நடக்கிறது? முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? மார்பெலும்பு எத்தனை? இடுப்பெலும்பு, வாலெலும்பு, இன்னொரு எலும்பு மிஸ் ஆகுதில்ல, திருகெலும்பு, அதே தானே 5. இப்போ இங்கே உள்ளதில் தான் கரெக்டு. டேஸ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை. ஐயா திசுக்கற்றை சொன்னாலே தசை கற்றையாக இருக்கும், நிறையா செல்கள் சேர்ந்து.
உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடப்பெயர்ச்சி. லோக்கோமோஷன். டேஷ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையில் உள்ள மாற்றத்தை குறிக்கிறது. வேணாம் விட்டுருங்க. இது உடலுக்கு வலிமையான கட்டமைப்பு வழங்குவது எலும்பு. மனிதனின் அச்சு எலும்புக்கூடு டேஷ் 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 மற்றும் டேஷ் ஆகியது. மண்டவோடு, விலா எலும்பு, முதுகெலும்பு தொடர், வேற மண்டை ஓடு, விலா எலும்பு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு. மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. தசை நானா? தசை நார் சொல்கிறீங்களா? சரி. 2 எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு. அசையாத மூட்டு டேஷில் காணப்படும். மண்டை ஓட்டில். வெரி குட். இரத்த நாளங்கள், கருவிழிகள், மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற உடலில் மென்மையான பாகங்களுடன் டேஷ் இணைக்கப்பட்டுள்ளது. தசை தானே? மென் தசைகள். அதில் மென் தசைகளால் ஆனது. அது கொஷின் தப்பாக கேட்டிருக்கான். இணைக்கப்பட்டுள்ளது மென் தசைகளால் உருவானது. டேஷ் தசை கண் பாவையை அகலமாக்குகிறது. ரேடியலா? இங்கே இல்லவே இல்லையா? அது இருக்கா? சரி. ரேடியல் தசையா? கண் பாவைன்னா இது பீப்புளா? பீப்புள் இங்கிலீஷில். நடுவில் ஒளி அது வழியாக தான் உள்ளே பூந்து போகும். கருவிழிக்கு நடுவில் பாருங்கள், ஒரு சின்ன வட்டம் இருக்கும் சென்டரில், அது வழியாக தான் ஒளி போகும். சரியா தவறா? மனிதர்களின் மண்டை ஓடு 22 எலும்புகளை கொண்டது. சரியா? முப்பத்தி 22 தானா? ரைட், 22. அடுத்தது, மனித முதுகுத்தண்டில் 30 முதுகெலும்புகள் உள்ளன. அதான் 32. மனித உடலில் 12 ஜோடி விலா எலும்புகள் இருக்குண்ணா. கரெக்ட். அதில் மிதக்கும் எலும்புகள் எத்தனை ஜோடி? 2. இடுப்பு என்பது அச்சு எலும்பு கூட்டின் ஒரு பகுதி. சரி. எத்தனை எலும்பு இருக்கும் இடுப்பு எலும்பில்? எத்தனை? 5. கீழ் மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டு, அதை வேணால் விட்டுருங்க. இதய தசை ஒரு இயக்கு தசை. இல்லை, தன்னிச்சை இல்லை, இது தப்பாக போட்டிருக்கான். கையில் காணப்படும் வலை தசைகளும் நீள் தசைகளும் எதிரெதிர் தசைகளாகும். கரெக்டு தான். ஆனால் இது கொஞ்சம் வரும் உங்களுக்கு போதும். இதே அதிகம்.